ரதியக்கா அடுப்படியில் அக்கா இன்னைக்கு கத்திரிக்காய் சட்னி செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன்னு பாருங்கப்பா. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் 5 காரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியானா 1 குறைச்சிக்கலாம். ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கீத்தா நல்லா நைஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ வடை சட்டியில் அக்கா ஆயில் ஊற்றிருக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் ஆயில் தான் இருக்கும். இது வதக்குற அளவுக்கு ஊற்றிக்கலாம். இது எல்லாத்தையும் அப்படியே போட்டுருவேன். நல்லா காரமாக இருக்கணும் தான் 5 பச்சை மிளகா போட்டிருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இப்போ இது கூடவே மீடியம் சைஸ் கத்திரிக்காய் 2 நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு இப்போ போட்டுடலாம். கல் உப்புங்கிறதுனால இப்போயே போட்டால் நல்லா வதங்கிடும். ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன் அக்கா. மீடியம் சைஸ் ஸ்பூனில் அரை ஸ்பூன். இதை நல்லா வதக்கிடலாம். கத்திரிக்காய் நல்லா தக்காளி வெங்காயம் சீக்கிரம் வந்துடும். கத்திரிக்காய் நல்லா வேகிற வரைக்கும் வதக்கணும். நம்ம இன்னும் கொஞ்சம் வதங்கணும். கத்திரிக்காய் அப்போ தான் வேகும். இப்போ கத்திரிக்காய் நல்லா எப்படி வதங்கிருச்சுன்னு பார்க்குறதுனா நம்ம வந்து இப்படி இந்த இதாக கட் ஆகுது பாருங்கள். அப்படியே வதங்கிருச்சு. கத்திரிக்காய் நிறம் மாறிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு கைப்பிடி அளவு அக்கா கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை போட்டு லைட்டாக பரட்டிட்டு ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப அடுப்பு எரிய விட வேணாம். ஒரு பரட்டுனா போதும். அவ்வளோதான். இது எதுக்கு போடுறோம், நல்லா வாசனையாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் சட்னி. அவ்வளோதான் அக்கா, அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். அந்த ஹீட்லேயே இந்த கொத்தமல்லி வெந்தால் போதும். அவ்வளோதான். இதை எடுத்து அப்படியே ஆற விட்டுறலாம். இது அப்படியே கொஞ்சம் நல்லா ஆறட்டும். அவ்வளோதான், ஆறிடுச்சு. மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு. கொஞ்சமாக வாட்டர் ஊற்றி நல்லா சட்னி பதத்துக்கு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், அரைச்சாச்சு. இது வந்து ரொம்ப விழுவிழுன்னு அரைக்கூடாது. இந்த பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு குட்டியாக ஒரு தாளிசம் போடுவோம். இப்போ தாளிக்கிறதுக்கு ரொம்ப கம்மியாக 2 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்குறேன் அக்கா. அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. நல்லா சவக்கட்டும். இப்போ உளுத்தம்பருப்பு சவந்துருச்சு. ஒரு 2 காஞ்ச மிளகா, கொஞ்சம் கறிவேப்பிலை. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் போடுறேன் அக்கா. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னி எடுத்து அதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம மிக்ஸி அலசி எவ்வளோ கொஞ்சம் தண்ணி தேவையோ அந்தளவு நம்ம ஊற்றிக்கலாம். சட்னி கொஞ்சம் கெட்டியாக இருந்தாலும் டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இது பொங்கல், பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம். பொங்கலுக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நீங்கள் பொங்கலுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இது வந்து மதுரையில் வந்து இந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப ஃபேமஸ்ஸு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பொங்கலுக்கு தான் மதுரையில் கத்திரிக்காய் சட்னி வைப்பாங்க. இது இப்போ சால்ட்டெல்லாம் பார்த்துக்கலாம் நம்ம. இப்போ ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் வதக்கி அரைச்சிருக்கிறோம் எல்லாத்தையும். அதனால் ரொம்ப வேக விட வேணாம். அவ்வளோதான், சட்னி ஃபினிஷு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சும்மா ஒரு கொதிக்கு வச்சா போதும். அவ்வளோதான், ஹீட் ஆனாலே போதும். அப்போ தான் அந்த கொத்தமல்லி வாசனையோடு அந்த கத்திரிக்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் பொங்கலுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஓரமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு அக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. ரதியக்கா அடுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.